ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 19ஆம் நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்ட சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால நம்ம ஒரு வீடியோவில் எல்லா கொஸ்டினையும் பார்க்க முடியாது. நம்ம 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம 1 பை 1 பார்ப்போம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இந்த 19ஆம் நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்ட இயக்கங்களை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று சீர்திருத்த இயக்கங்கள், இன்னொன்று சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். இந்த சீர்திருத்த இயக்கங்களில் என்ன வரும் அப்படின்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், அலிகார் இயக்கம், இந்த 3 சீர்திருத்த இயக்கங்களில் வந்துடும். இந்த சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் என்ன அப்படின்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்தி இயக்கம். ஓகே, இப்போது அந்த இயக்கங்களை நிறுவியவங்க யார், அவங்க எந்த வருஷம் அந்த இயக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம், இதை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1828 வருஷம். அடுத்ததாக பிரார்த்தனா சமாஜம், இதை நிறுவியவர் ஆத்மாராம் பாண்டுரங். எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1867. அடுத்ததாக அலிகார் இயக்கம், இதை கொண்டு வந்தது சையத் அகமது கான். 1875 கொண்டு வந்தார் இவர் தான். ஓகே, அடுத்தது ஆரிய சமாஜம், இதை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி. எந்த வருஷம் நிறுவினார் அப்படின்னா 1875. அடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன், இதை நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர். எந்த வருஷம்? 1897. அடுத்தது தியோபந்த் இயக்கம், இதை நிறுவியவர் முகமது ஹுசன். எந்த வருஷம் அப்படின்னா 1867. ஓகே, இது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படினாலும் கேட்கலாம். அந்த இயக்கங்களை கொடுத்து நிறுவியவர் யாருன்னு கேட்கலாம், இல்லைன்னா எந்த வருஷம்னு கேட்கலாம், இல்லைன்னா நிறுவியவர் இந்த வருஷத்தை கொடுத்துட்டு எந்த இயக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதில் நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? இதோட ஆன்சர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகே, அடுத்ததா தேர்ட் கொஸ்டின். யாருடைய முயற்சியால் 1856 விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது? இதுக்கும் ஆன்சர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். ஸோ இவரோட முயற்சியால் தான் 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஸோ இதோட ஆன்சர் 1860. ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் வரும்போது 10 வயசு தான் திருமண வயசு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. எப்போது? 1860. ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் கீழே பாருங்களேன். 1891 இந்த வருஷம் 10 வயசை 12 வயசாக உயர்த்தியிருப்பாங்க. அடுத்ததாக 1925 12 வயசை 13 வயசாக உயர்த்தியிருப்பாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு இப்படியுமே கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 10 வயசுலேருந்து 12 வயசாக திருமண வயதை இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னது? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் முயற்சியால் இயற்றப்பட்டது எது? திருமண வயது சட்டம். ஓகே, ஸோ இவரோட முயற்சியால் தான் விதவை மறுமண சட்டமும் கொண்டு வந்தாங்க. போன கொஸ்டினில் நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்ததா 5th கொஸ்டின். நாம்தாரி உருவாக்கியவர் யார்? நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? இதோட ஆன்சர் பாபா ராம்சிங். ஓகே, அடுத்த கொஸ்டின் 6th ஒன். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். எந்த வருஷம்? 1828. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதே வருஷம் எப்போது பிரம்ம சமாஜத்தை நிறுவிய வருஷம் 1828. அதே வருஷத்தில் ஆகஸ்ட் 20 அந்த டேட்டில் கல்கத்தாவில் ஒரு கோயிலை இவர் கட்டியிருப்பார். ஸோ இதுவுமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே வருஷம்தான் ஆகஸ்ட் 20. ஓகே, அடுத்ததாக 7th கொஸ்டின். 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து கட்ட இயற்றிய சட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து கட்ட இயற்றிய சட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? என்னோட ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். ஓகே, அடுத்ததாக 8th கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய் மறைவுக்கு பின்னர் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் யார்? இதோட ஆன்சர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இந்த மகரிஷி தேவேந்திரநாத் தாகூரோட காலம் எப்போ அப்படின்னா 1772 1833. ஸோ இந்த காலமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட பர்த்து, அவங்களோட டெத்து இயர். ஓகே, அடுத்ததான் 9th கொஸ்டின்.
ராஜாராம் மோகன் ராய் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? ராஜாராம் மோகன் ராய் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் இருக்கிற எல்லா ஆன்சருமே கரெக்டு தான். ஃபஸ்ட்டு வந்து அவரோட தாய்மொழி எது அப்படின்னா வங்காளம். ஸோ ராஜாராம் மோகன் ராயோட தாய்மொழி வந்து வங்காளம். வேற என்ன மொழிகள்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னா பாரசீகம், அரபி, சமஸ்கிருதம், ஆங்கிலம். ஓகே, அடுத்ததா 10th கொஸ்டின். பிரம்ம சமாஜம் மற்றும் ராஜாராம் மோகன் ராய் பற்றி கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் வந்து எல்லாமே கரெக்டு தான். ஸோ அது என்ன ஆப்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. இவருடைய கருத்துக்களை பழமைவாத இந்துக்கள் எதிர்த்தனர். தேர்ட் பாயிண்ட், பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்ப்பதோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது. அடுத்தது, ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தார். அடுத்ததா, விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை முன்வைத்தார். அடுத்த பாயிண்ட், பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றார். ஸோ இது வந்து பிரம்ம சமாஜத்தோட கொள்கைகள். அப்புறம் ராஜாராம் மோகன் ராய் பற்றிய சில பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்ததா 11th கொஸ்டின். பிரார்த்தனா சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் வந்து 1867. ஸோ இந்த பிரார்த்தனா சமாஜம் வந்து அதிகமாக செயல்பட்ட பகுதி எதுனா மகாராஷ்டிரா தான். ஸோ இந்த பிரார்த்தனா சமாஜத்தை நிறுவியவர் யாரு? ஆத்மாராம் பாண்டுரங். ஸோ இந்த ஆத்மாராம் பாண்டுரங் அவரோட காலம் எப்போ அப்படின்னா 1825 1898 வரைக்கும். ஓகே, அடுத்ததா 12th கொஸ்டின். பிரார்த்தனா சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார்? பிரார்த்தனா சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து கரெக்டு தான். என்ன ஆப்ஷன்? நீதிபதி மகாதேவ கோவிந்த் ரானடே, இன்னொருத்தர் வந்து ஆர்சி பண்டர்கர். ஸோ இரண்டும் சரியானவை தான். ஸோ இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா ஜாதி மறுப்பு, சமப்பந்தி, விதவை மறுமணம், ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற பணிகளுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் ஆவர். ஸோ இவங்களை பற்றி இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 13th ஒன். பொறுத்துக. புனே ஜோதிபா புலே, கேரளா அவங்க வந்து நாராயணகுரு ஐயன்காளி, அடுத்த தமிழகம் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்தி தாசர். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அடுத்ததா 14th கொஸ்டின். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதோட ஆன்சர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகே, அடுத்ததா 15th கொஸ்டின். வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம்? வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம்? இதோட ஆன்சர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகே, அடுத்ததா 16th கொஸ்டின். இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதோட ஆன்சர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகே, அடுத்ததா 17th கொஸ்டின். தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் ஆரிய சமாஜத்தின் பொறுப்பை ஏற்றவர் யார்? தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் ஆரிய சமாஜத்தின் பொறுப்பை ஏற்றவர் யார்? இதோட ஆன்சர் வந்து ஸ்ரதானந்தா. ஸோ இந்த ஸ்ரதானந்தா தான் ஆரிய சமாஜத்தில் வந்து பிளவை ஏற்படுத்தியவர். ஸோ வந்து சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் எப்படினாலும் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்ததா 18th கொஸ்டின். கல்கத்தாவுக்கும் அருகே இருந்த தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சார்ந்த எளிய அர்ச்சகராக பணிபுரிந்தவர் யார்? கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சார்ந்த எளிய அர்ச்சகராக பணிபுரிந்தவர் யார்? இதோட ஆன்சர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் யார் அப்படின்னா கடவுள் காளியோட தீவிர பக்தர். இவரோட காலம் 1836 1886 வரைக்கும். ஓகே, அடுத்ததா 19th கொஸ்டின். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்றவர் யார்? மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்றவர் யார்? இதோட ஆன்சர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகே, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜீவன் என்பதே சிவன் என்றும் கூறியவர். ஸோ உங்களுக்கு இந்த கோட்டை கொடுத்துடலாம். ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதோட ஆன்சர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகே, அடுத்ததா 20th கொஸ்டின்.
தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? இதோட ஆன்சர் வந்து நாராயணகுரு. இந்த நாராயணகுரு அவர்கள் வந்து கேரளாவை சேர்ந்தவர். அவரோட காலம் எப்போ அப்படின்னா 1854 1928 வரைக்கும். ஓகே, அடுத்ததா 21வது கொஸ்டின். அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தவர் யார்? அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தவர் யார்? இதோட ஆன்சரும் நாராயணகுரு தான். ஓகே, அடுத்ததா 22வது கொஸ்டின். நாராயணகுரு அவர்களின் சிந்தனையால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் யார்? நாராயணகுரு அவர்களின் சிந்தனையால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் யார்? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷனில் ரெண்டுமே கரெக்டு தான். யார்? குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. இவங்க 2 பேர் தான் நாராயணகுருவோட சிந்தனையால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள். ஓகே, அடுத்ததா 23வது கொஸ்டின். மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமியர்களை வற்புறுத்தியவர் யார்? மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமியர்களை வற்புறுத்தியவர் யார்? இதோட ஆன்சர் வந்து சர் சையத் அகமது கான். இந்த சர் சையத் அகமது கான் வந்து டெல்லியை சேர்ந்தவர். இவரோட காலம் எப்போ அப்படின்னா 1817 1898 வரைக்கும். அடுத்ததா 24வது கொஸ்டின். அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தவர் யார்? அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தவர் யார்? இதோட ஆன்சர் வந்து சர் சையத் அகமது கான். ஓகே, அடுத்ததா 25வது கொஸ்டின். சர் சையத் அகமது கான் அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி நிறுவிய ஆண்டு எது? சர் சையத் அகமது கான் அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி நிறுவிய ஆண்டு எது? இதோட ஆன்சர் வந்து 1875. ஸோ அந்த கல்லூரியோட நேம் என்னது? அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ். அதை நிறுவியவர் வந்து சர் சையத் அகமது கான். ஆண்டு வந்து 1875. கீழே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன? 1920 வந்து இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது. ஸோ இதுவுமே உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஓரியண்டல் கல்லூரி வந்து எந்த வருஷம் வந்து தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது அப்படின்னா 1920. ஓகே, அடுத்தது 26வது கொஸ்டின். அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதோட ஆன்சர் வந்து சர் சையத் அகமது கான். ஓகே, அடுத்ததா 27வது கொஸ்டின். இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றிய சபை எது? இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றிய சபை எது? இதோட ஆன்சர் வந்து பிரம்மஞான சபை. ஓகே, அடுத்ததா 28வது கொஸ்டின். இந்து செவ்வியல் நூல்களை, குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டிய சபை எது? இந்து செவ்வியல் நூல்களை, குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டிய சபை எது? ஸோ இதோட ஆன்சரும் பிரம்மஞான சபை. ஓகே, அடுத்ததா 29வது கொஸ்டின். பிரம்மஞான சபையை தொடங்கியவர்கள் யார்? ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். யார்? மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். இவங்க 2 பேர் தான் பிரம்மஞான சபையை தொடங்கினாங்க. ஓகே, இந்த பிரம்மஞான சபை வந்து 1875 வந்து அமெரிக்காவில் வந்து தொடங்கினாங்க. அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் 1886 வந்து இது சென்னைக்கு மாற்றப்பட்டது. ஸோ இதுவுமே உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. எந்த வருஷம் வந்து சென்னைக்கு மாற்றினாங்க அப்படின்னா 1886. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1875 அமெரிக்காவில். ஓகே, அடுத்ததா 30வது கொஸ்டின். கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ இதோட ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். அன்னி பெசன்ட் நடத்திய செய்தித்தாள்கள் யாவை? அன்னி பெசன்ட் நடத்திய செய்தித்தாள்கள் யாவை? ஸோ கீழே ஆப்ஷன்ஸில் வந்து ரெண்டுமே கரெக்டு. என்னது? நியூ இந்தியா, காமன்வீல். இதுதான் அன்னி பெசன்ட் நடத்திய செய்தித்தாள்கள். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த அன்னி பெசன்ட் வந்து அயல்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகே, அடுத்ததா 32வது கொஸ்டின்.
அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டதைப் போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தவர் யார்? அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டதைப் போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தவர் யார்? ஸோ இதோட ஆன்சருமே அன்னி பெசன்ட் தான். ஓகே, அடுத்ததா 33வது கொஸ்டின். 1907 சாது ஜன பரிகாலன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? 1907 சாது ஜன பரிகாலன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? இதோட ஆன்சர் வந்து ஐயன்காளி. ஸோ ஐயன்காளி அவர்கள் வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தவர். ஸோ எந்த பிளேஸ்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தவர். இவரோட காலம் எப்போ அப்படின்னா 1863 1941 வரைக்கும். ஸோ இந்த காலம்லாம் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததா 34வது கொஸ்டின். தியோபந்த் இயக்கம் பழமைவாத முஸ்லிம் உலேமாக்களால் 2 முக்கிய குறிக்கோள்களுடன் தொடங்கப்பட்டது. அவை யாவை? தியோபந்த் இயக்கம் பழமைவாத முஸ்லிம் உலேமாக்களால் 2 முக்கிய குறிக்கோளுடன் தொடங்கப்பட்டது. அவை யாவை? ஸோ ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க ரெண்டுமே கரெக்டு தான். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் குரான் மற்றும் ஷரியத்தின் உண்மையான போதனைகளை பரப்புரை செய்தல். செகண்ட் ஒன் இஸ்லாம் அல்லாத அயல்கூறுகளுக்கு எதிராக புனித போர் செய்யும் உணர்வுகளை ஊக்குவித்தல். ஓகே, இதுதான் தியோபந்த் இயக்கத்தோட 2 முக்கிய குறிக்கோள். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 35வது கொஸ்டின். 1866 யாருடைய தலைமையில் உத்தரப்பிரதேசத்தில் சகன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினார்? 1866 யாருடைய தலைமையில் உத்தரப்பிரதேசத்தில் சகன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினர்? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ரெண்டுமே கரெக்ட். என்ன அப்படின்னா முகமது குவாசிம் நானோதவி, ரஷித் அகமத் கங்கோத்ரி. இவங்க 2 பேருமே வந்து தியோபந்த் இயக்கத்தை வந்து சேர்ந்தவங்க. இவங்க தான் 1866 வந்து உத்தரப்பிரதேசத்தில் சகன்பூர் அப்படின்ற ஒரு பள்ளியை வந்து கொண்டு வந்தாங்க. சகன்பூரில் ஒரு பள்ளியை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 36. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே கரெக்டு தான். ஸோ என்னன்றதை ஒரு ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துருவோம். தியோபந்த் பள்ளி 1885 அகில இந்திய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதை வரவேற்றது. செகண்ட் பாயிண்ட், 1888 தியோபந்த் உலேமா, சையத் அகமது கானின் அமைப்புகளான தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன் ஆகியவற்றிற்கு எதிராக சமய ஆணையை பிறப்பித்தது. தேர்ட் ஒன் மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவரானார். ஸோ 3மே கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, அடுத்ததா 37வது கொஸ்டின். 1852 ஒதுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்தவர் யார்? 1852 ஒதுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்தவர் யார்? இதோட ஆன்சர் வந்து ஜோதிபா புலே. ஸோ ஜோதிபா புலே வந்து 1827 வந்து மகாராஷ்டிராவில் பிறக்கிறாங்க. இவங்களோட மனைவி பெயர் வந்து சாவித்ரிபாய் பூலே. ஸோ ஜோதிபா புலே வந்து ஒரு ஜென்ஸு. ஓகே, அடுத்த கொஸ்டின் 38வது கொஸ்டின். சத்யசோதக் சமாஜ் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? சத்யசோதக் சமாஜ் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? இதுக்குமே ஆன்சர் வந்து ஜோதிபா புலே தான். இந்த சத்யசோதக் சமாஜ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம். இதுவுமே உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவர் என்று அறியப்படுபவர் யார்? பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவர் என்று அறியப்படுபவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து ஜோதிபா புலே. ஓகே, அடுத்த கொஸ்டின். குலாம்கிரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? குலாம்கிரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதோட ஆன்சர் வந்து ஜோதிபா புலே. இந்த குலாம்கிரி அந்த வேர்டோட பொருள் என்ன அப்படின்னா அடிமைத்தனம். ஓகே, இந்த ஜோதிபா புலே யார் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். ஓகே, அடுத்த கொஸ்டின் 41. ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு. இதோட ஆன்சர் வந்து 1875. இந்த ஆரிய சமாஜம் வந்து அதிகமாக செயல்பட்ட பகுதி எதுனா பஞ்சாப்ல தான். இந்த ஆரிய சமாஜத்தை கொண்டு வந்தவர் நிறுவியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. எந்த வருஷம்? 1875. ஓகே, இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதியோட காலம் எப்போ அப்படின்னா 1824 1883 வரைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது யார்? இதோட ஆன்சர் வந்து ஆரிய சமாஜம். ஓகே, அடுத்ததா 43வது கொஸ்டின். ஆரிய சமாஜம் தூய்மை கோட்பாடு குறித்து கருத்து முரண்பாட்டால் இரண்டாக பிரிந்த ஆண்டு எது? ஆரிய சமாஜம் தூய்மை கோட்பாடு குறித்து கருத்து முரண்பாட்டால் இரண்டாக பிரிந்த ஆண்டு. இதோட ஆன்சர் வந்து 1893. ஸோ மேலே இருக்கிற ஆப்ஷன் வந்து 1875. இது வந்து ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ இது ரெண்டாக பிரிஞ்ச வருஷம் வந்து 1893. ஓகே, அடுத்த கொஸ்டின். நரேந்திரநாத் தத்தா என்பது யாருடைய இயற்பெயர்? நரேந்திரநாத் தத்தா என்பது யாருடைய இயற்பெயர்? இதோட ஆன்சர் வந்து சுவாமி விவேகானந்தர். இந்த சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர். யாரு? சுவாமி விவேகானந்தர். ஓகே, இந்த சுவாமி விவேகானந்தரோட காலம் எப்போ அப்படின்னா 1863 1902. ஓகே, அடுத்த கொஸ்டின். சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் பேசிய ஆண்டு. சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் பேசிய ஆண்டு. இதோட ஆன்சர் வந்து 1893. ஓகே, அடுத்ததா 46வது கொஸ்டின். ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய எத்தனை கொள்கைகளை முன்வைத்தார்? ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய எத்தனை கொள்கைகளை முன்வைத்தார்? இதோட ஆன்சர் வந்து 4 கொள்கைகள். ஓகே, இந்த தேவேந்திரநாத் தாகூரோட காலம் எப்போ அப்படின்னா 1817 1905. ஓகே, அடுத்த கொஸ்டின் 47. கேசவ சந்திர சென் பற்றிய கீழ்கண்டவற்றுள் எவை சரியானவை? ஸோ எவை சரியானவைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ அது என்னன்றதை வந்து நம்ம பார்த்துடலாம். கேசவ சந்திர சென் அவரோட காலம் எப்போ? 1838 1884. அடுத்த பாயிண்ட் 1857 பிரம்ம சமாஜத்தில் இணைந்தார். ஓகே, அடுத்த பாயிண்ட் கிறிஸ்துவ மதத்தால் பெருமளவில் கவரப்பட்ட அவர் கிறிஸ்துவ மதத்தின் சாரத்தை நம்பினார். அடுத்த பாயிண்ட் 1866 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இருந்து விலகி புதிய அமைப்பை ஒன்றை உருவாக்கினார். ஸோ அந்த புதிய அமைப்போட பேர் என்ன அப்படின்னா பரத்வர்ஷிய பிரம்ம சமாஜம். ஸோ கேசவ சந்திர சென் உருவாக்கிய புதிய அமைப்பு எது அப்படின்னா பரத்வர்ஷிய பிரம்ம சமாஜம், அதோட நேம். ஸோ இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்ததா 48வது கொஸ்டின். மகாதேவ் கோவிந்த் ரானடே நிறுவிய அமைப்புகள். மகாதேவ் கோவிந்த் ரானடே நிறுவிய அமைப்புகள். ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே கரெக்டு தான். என்னென்ன? விதவை மறுமண சங்கம், எந்த வருஷம்? 1861. அடுத்ததா புனே சர்வாஜனிக் சபா, இதோட ஆன்சர் வந்து 1870. வருஷம் 1870. அடுத்ததா தக்கான கல்விக் கழகம், இதோட வருஷம் வந்து 1884. ஸோ இது மூணுமே மகாதேவ் கோவிந்த் ரானடே வந்து கொண்டு வந்தார். ஓகே, இந்த மகாதேவ் கோவிந்த் ரானடே இவரோட காலம் எப்போ அப்படின்னா 1842 1901. ஓகே, அடுத்ததா 49வது கொஸ்டின். கீழ் ஜாதியாக கருதி ஒதுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக இயக்கம் நடத்தி நிதி திரட்டிய சங்கம் எது? கீழ் ஜாதியாக கருதி ஒதுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக இயக்கம் நடத்தி நிதி திரட்டிய சங்கம் எது? கீழே இருக்க ஆப்ஷனில் வந்து ரெண்டுமே கரெக்டு தான். என்ன சங்கம்? ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அப்புறம் சாதுஜன பரிபாலன சங்கம். ஓகே, அடுத்ததா 50வது கொஸ்டின், லாஸ்ட் ஒன். ராஷ்ட் கோஃப்தர் யாருடைய முழக்கம்? ராஷ்ட் கோஃப்தார் யாருடைய முழக்கம்? இதோட ஆன்சர் வந்து பார்சி இயக்கம். அந்த ராஷ்ட் கோஃப்தார் அதோட பொருள் என்ன அப்படின்னா உண்மை விளம்பி. ஓகேவா? ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் நான் இந்த டாபிக் பற்றி விட்டுட்டேன், இல்லை இந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட்.